வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம் இந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அந்த ஒளி தத்துவம் எப்படி கர்மாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும், ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த மூணு கிரகம் 3 ஆண்டு கிரகத்திலே எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்து வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான். குருதான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன, குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கிரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி விஷயங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ரலாவே சுக்கிரன்ல குரு வரும் பொழுது, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், வண்டி வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நாம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்குறோம். இது வரைக்கும் குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தாரு கடந்த ஒரு வருஷமாக. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு, கேது 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 3ஆம் இடத்துல, எல்லாமே ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் 5ஆம் இடத்துல குரு ராசியை பார்த்துட்டு இருந்த டைம்ல இருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதே இடத்துல நட்பு வீட்டுல இருந்து ஒரு சுக்கிரன்கிற ஒரு எதிர்மறையான ஒரு கிரகத்தின் வீட்டுக்கு மாறுறாரு. இது எது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் பாத்தீங்கன்னா, வேலை அது மாதிரி தொழில இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், ஒரு அபிவிருத்திக்காக சில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க. இப்போ அதே இதில் இருக்காம கொஞ்சம் ஒரு ஜாப் சேஞ்சுக்காகவோ, ஒரு இடத்த விடுறதோ, வெளிநாடு போறதோ, ஒரு வேற மாநிலம் போறதோ, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியது குறிப்பா குரு திசை நடக்கும் பொழுது. அதே சமயத்துல தொழில் பண்றவங்களுக்கு ஒரு அதிக ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு முதலீடு செஞ்சு, சுபவரைகள் செஞ்சு, கடன்படுதல், அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அது ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காகவோ அல்லது தேவையில்லாத செலவாங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் போகுது, யோகமான டைமா எப்படி போகுதுன்னு பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது ஒன்று விஷயங்களா. ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குழந்தை பேரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ஒரு இழுவரை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் ஒரு காலதாமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்கும், ஒரு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் உண்டு, வெளி மாநிலம் போகலாம், அப்புறம் ஒரு அபிவிருத்திக்காக சில விஷயங்கள் செய்யலாம், கூட்டு முயற்சி ஜெயிக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு டிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு இன்னொரு பார்ட்னரை உள்ள கொண்டு வந்து அவரோட பணத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம், ஒரு அசோசியேஷன் பண்றோம், அது மாதிரி விஷயங்களை நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது மாதிரி வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வச்சிருக்கீங்க, ஒரு அந்த இடத்த வந்து ஒரு வீடு கட்டுற பிளான் போட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு கட்டி அது மூலமாக வாடகை வாங்கலாங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தோணும். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் ஒரு மாறுபாடான பலன்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதோட பண்ணக்கூடிய முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வருடங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் நீங்கள் பலன் பார்க்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் இல்லையா. இது சில விஷயத்துக்கு சில காரியங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடியதாகவும் ஒரு முதலீடு செய்யறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த மே மாதத்திலிருந்து இருக்குதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டூர் அதெல்லாம் போய் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை விடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து டைம் டேபிள் போட்டு பார்த்து படிச்சாதான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கோல் உங்களுடைய முயற்சி வந்து ஓரளவுக்கு நல்லா மதிப்பெண் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமை மாறக்கூடிய ஒரு டிரான்சிஷனரி பீரியடுக்காக எஃபோர்ட் எடுக்கக்கூடிய தருணமாக தான் இதை நான் பார்க்குறேங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான ஒரு பலன்கள் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போகுது, லைனாக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கிரகங்கள் எப்படி இருக்கிற பொறுத்து தான் நம்மளோட துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.